ஆண்டுதோறும் பிப்ரவரி 4ஆம் தேதியன்று உலக புற்றுநோய் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி ஷிபா மருத்துவமனை சார்பில் புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. ஷிபா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் முகமது அராஃபத் தலைமை வகித்தார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் காசிராஜன் பங்கேற்று புற்றுநோய் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்க வாகன பிரச்சாரத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஷிபா மருத்துவமனை புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் முகமது இப்ராஹிம், புற்றுநோய் மருத்துவ நிபுணர்கள் டாக்டர் மணிகண்டன், டாக்டர் இந்துஜா ஆகியோர் புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்து விளக்க உரையாற்றினர். முன்னதாக ஷிஃபா பாராமெடிக்கல் கல்லூரி மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு நாடகம் நடந்தது. நிகழ்ச்சியில் நேரு நர்சிங் கல்லூரி மாணவிகள், ஷிபா மருத்துவமனை செவிலியர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். முடிவில் டாக்டர் அகமது யூசுப் நன்றி கூறினார். இன்னும் இந்த ஹாஸ்பிட்டல் மென்மேலும் வளர நான் வாழ்த்துகிறேன். இப்போ எல்லா டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க, நாங்கள் சொல்கிறது 5 காரணம் சொல்லிட்டாங்க. புகையிலை பொருட்களை உட்கொள்ளாமல் இருக்கிறது, இந்த சிகரெட்டு, பாக்கு, இந்த இதுகள்லாம் உட்கொள்ளாமல் இருக்கிறது. அதே மாதிரி மது பழக்கம், அதுவும் தொடர்ந்து மது பழக்கம் இருக்கவங்களுக்கு, உடல் எடையுடன் இருப்பது, கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம், அதே மாதிரி குறைந்த வகையான சத்துக்கள், பழங்கள், காய்கறிகள் பெற்று வருகிறது. இது கடந்த 2000 ஆண்டு முதல் யூனியன் கவுன்சில் ஃபார் கேன்சர் மூலமாக துவக்க வைத்து கடந்த 24 ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடந்து வருகிறது. அதில் இந்த கடைசி 3 ஆண்டுகளுக்கு உண்டான தீம் எல்லாம் சொன்னாங்க, க்ளோஸ் த கேர் கேப்னு. மெயினாக எல்லோரும் பேசும்போது நீங்களே சொன்னீங்க, ஃபுட்டு வேறு என்னெல்லாம் பண்ணி அவாய்ட் பண்ணலாங்கிறது, ஸ்மோக்கிங்கு, ட்ரிங்கிங்கு, டொபாக்கோ, இந்த மாதிரி. எல்லா வருடமும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்படுகிறது. இன்று ஷிஃபா மருத்துவமனையில் இது கொண்டாடப்பட்டு வருகிறது. புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வையும் அது குறித்த தவறான பரப்புரைகளை தடுப்பதற்காகவும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா புற்றுநோய்க்கான இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிட்டுருக்கு. நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக், இதுக்கு அடுத்தபடியாக ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் இருந்தது இறப்பதற்கு காரணமாக. இப்பொழுது புற்றுநோய் வந்து 2வது காரணமாக அமைந்திருக்கு. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு மட்டுமே வந்து கொண்டிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா வயது குறைந்த ஆட்களுக்கும் வருது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டில் புற்றுநோய்க்கான அனைத்து சிகிச்சை முறைகளையும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் நமக்கு ஏதுவான வகையில் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. இருந்தாலும் புற்றுநோய்க்கான அந்த மருத்துவம் வந்து மக்களுக்கு போய் சென்றடைவது தாமதமாக ஆகிறது. இதனால் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான காஸ்ட்டும் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் கால அளவும் கூடுகிறது, மேலும் சக்ஸஸ் ரேட்டும் குறைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, அந்த நோயாளிகள் வந்து டயக்னோசிஸ், அதாவது புற்றுநோய் என்று கண்டறிந்த உடனே அதற்கான ட்ரீட்மெண்ட்டை உடனே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த வருடத்திற்கான அந்த தீமும் பார்த்திங்கன்னா க்ளோஸ் த கேர் கேப், அதாவது நோயாளிகளுக்கும் மருத்துவத்துறைக்கும் மருத்துவருக்கும் இடையில் உள்ள அந்த இடைவெளியை வந்து நாம் குறைக்கணும் என்பது தான். அதற்கு மிக முக்கியமான ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியா, அதாவது சமூக வலைதளங்கள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற இதுகளில் புற்றுநோய் குறித்த தவறான பரப்புரைகள் இருப்பது தான். இதை படித்துவிட்டு நோயாளிகள் கூட இருக்கக்கூடிய அவர்களுடைய சொந்தங்கள், குடும்ப உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டை சரியான முறையில் சரியான நேரத்தில் எடுப்பது கிடையாது. சில பேர் எடுத்தாலும் அதை பாதியில் கைவிட்டுறாங்க. இதனால் நோயுடைய வீரியத்தன்மை அதிகமாகுது. நோயை நாம் வந்து கண்டறிந்தும் நோய்க்கான அந்த ட்ரீட்மெண்ட் முறைகள் நம்ம கையில் இருந்தாலும் நாம் அந்த நோயை வந்து குணப்படுத்தலை நாம் தோல்வி அடைந்திருக்கிறோம். ஸோ இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தில் அனைவரையும் கேட்டுக்கொள்வது என்னென்றால், புற்றுநோய் குறித்த தவறான பரப்புரைகளை நாம் நிறுத்த வேண்டும். ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.